இருக்கும் போது கலகலவென்று சிரித்துக் கொண்டு வந்து நிற்கின்றாள் இசக்கி அம்மையானவள். அப்போது சொல்லுகின்றான் அந்த செட்டியானவன், என்னம்மா யாரோ எவரோ தெரியல, எங்க அப்பா ஏற்கனவே சொல்லிருக்காங்க உன்ன மாதிரிப்பட்ட பொம்பளைகிட்ட நின்று பேசப்படாதுன்ட்டு. அப்படியா? நானும் தெக்கு தெரியாம தெரியாம வந்து இன்னைக்கு சிக்கிக்கிட்டு இருக்குதேன். ஐயா செட்டியாரே, என்னையா யாருன்னு உங்களுக்கு தெரியாது? முன்ன பின்ன எனக்கு யாருன்னே தெரியாதம்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க செட்டியாரே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஒரு ஞாபகமும் கிடையாது. போன ஜென்மத்திலே காட்டிலே வைத்து கல்லெடுத்து போட்டு கொண்டீர்களே, மறந்து விட்டீர்களா? சண்டாளி யாரோ எவரோ தெரியலையே. அப்போது சொல்லுகின்றாள் இசக்கி அம்மையானவள், ஐயா செட்டியாரே, புத்தான மேன் காட்டுகிறே செட்டியாரே, பெண்ணை கண்டால் பெயரங்கும் செட்டியாரே, ஏற்ற பெண்டான நமக்கு செட்டியாரே, இசக்கியம்மையானவள் துரத்தி கொண்டே வரும்போது சொல்லுகின்றான் இந்த செட்டியானவன், அடியே கள்ளி, நீ போய் பேசிக்கொண்டே இருக்கின்றாய். நீ யார் என்று எனக்கு தெரியவே செய்யாது. என்ன அத்தா அப்படி சொல்றீங்க? என்னை விட்டு விடம்மா, நான் பழகி ஊர் போக வேண்டும். உடனே சொல்லுகின்றாள் இசக்கியம்மை, அப்பா இல்லையோ போக வந்தேன் செட்டியாரே, மாய துயர் தீர்த்தனுப்ப வாரம் செட்டியாரே.